ஐயா வணக்கம். இந்த டிவிக்கே விஜயை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சின்ன பையன் அரசியலுக்குள்ள நினைக்காதீங்க, தப்பது. நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பமாக ஓட்டு போட்டு அவர் 108 சீட்டில் ஜெயிச்சிட்டாரு. திருப்பி ஒரு 10 சீட்டு கம்மி, அதுக்கு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, இதெல்லாம் ஆதரவு தேடுறாரு. 10 சீட்டு ஆதரவு தாரீங்கன்னு சொல்கிறீங்க, 5 மணிக்கு தாரன்னு சொல்கிறீங்க, 5:30க்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, 6 மணிக்கு தாரன்னு சொல்கிறீங்க, 6:30க்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. என்னடா உங்களை யாராவது போட்டு போட்டு மிரட்டுறாங்களா? இல்லைல்ல, தைரியமாக தில்லா இருங்க. இங்கே விஜய் மாதிரி, புரியுதா? பயந்து ஓடாதீங்க. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் நாளைக்கு விஜய் தான் சிஎம். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? அவங்கள சாப்பாட்டில் மண்ணை வாரி போட்டாரா? இல்லைல்ல, விஜய்ங்கிற தேரி கூட்டில் கையை விட்டீங்க, அது கடிக்காத விடாது. அவர் கூட இருக்கிறது யார் தெரியுமா? இளைஞர்கள். இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க போராட்டத்தை இறங்கினாங்கன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. தெரியுதா? ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படின்னு தெரியுமா? அதை பார்த்து நடந்துக்குங்க. மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடாமல் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்கல்ல, அது மாதிரி குறுக்கு மரக்கம் ஓடிட்டுருக்கீங்க. என்ன நியாயம் அது? பேசாமல் வீட்டில் உட்கார வேண்டியதானே, வேடிக்கை பாருங்க. நீங்கள் 50 வருஷம் ஆனீங்கல்ல, பத்தாதா? அரசியல் உங்கள் அப்பாவோட சொத்தா? அதே கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. ஐயோ வந்துட்டாரே, கொண்டு போய்த்தாரேன்னு அப்படி வைக்காதீங்க. எல்லா மேலே இருக்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்.